விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைஞ்சு அதன் உச்சியில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு தோள் மேல சுமந்து வழி நடந்து வந்தபோது வேதாளம் அரசனை பார்த்து, அரசே, நீ நல்லவனாகவும் வீரனாகவும் இருக்கிறாய். ஆகவே நான் கூறப்போகும் இணையற்ற கதையை கேள்னு சொல்ல ஆரம்பிச்சது. இந்த பூலோகத்துல பாடலிபுத்திரம் என்னும் நகரத்தின் அதிபதியா தரணி வராகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் நாட்டில் பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பிரம்மஸ்தலம் என்ற பிரதேசத்தை அவங்களுக்கு தானம் அளிச்சிருந்தான் அந்த மன்னன். அதில் விஷ்ணு சுவாமி என்ற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஏற்ற மனைவியும் வைத்திருந்தா. கால கிரமத்தில் 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க வேதம் ஓதி இளமை பருவத்தை தாண்டினப்போ விஷ்ணு சுவாமி இறந்து போனான். அவன் மனைவியும் அவனை தொடர்ந்து இறந்து போனா. காப்பாற்ற யாரும் இல்லாம 4 குமாரர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்கள் பறிச்சுக்கிட்டாங்க. ஆகவே அவங்க ஒன்று கூடி, நமக்கு இங்க ஜீவாதாரம் ஒன்றும் இல்லை, ஆகவே நாம் இந்த இடத்த விட்டு யஞ்ஞஸ்தலத்தில் உள்ள தாயை பெற்ற பாட்டன் வீட்டுக்கு போயிட்டா என்னன்னு யோசிச்சாங்க. அவ்விதமே முடிவு செய்து அவங்க கிளம்பி வழிநடுக பிச்சை எடுத்து சாப்பிட்டு பல நாட்கள் வழி நடந்து தாயை பெற்ற பாட்டன் வீட்டை அடைந்தாங்க. அவங்களுடைய பாட்டனார் இறந்து போயிட்டாரு. ஆயினும் மாமன்மார்கள் அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து ஆகாரமும் அளித்தாங்க. அவங்க 4 பேரும் அங்கேயே வேதம் ஓதிக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. சிறிது காலம் பொறுத்து அவங்களுடைய ஏழ்மையை கண்ட மாமன்மார்கள் அவங்கள வெறுக்க தொடங்கினாரு. சோறு துணி கொடுக்கறதையும் நிறுத்திட்டாரு. உறவினர்கள் தங்களை கேவலமா நடத்துறத பார்த்து மனம் புண்ணாச்சு. சதா இதை பற்றி வருந்தி வெளியில சொல்லாம காலம் கழித்து வந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் மூத்தவன் மற்றவங்களை பார்த்து, தம்பிகளே, நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதி ஆட்டி வைக்குது. உலகத்தில் எந்த மனிதனும் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல அவனா செய்திட முடியாது. உதாரணமாக, இன்றைக்கு நான் துக்கத்தால் உள்ளம் உடைஞ்சு கால் போன போக்கில் திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது மயானத்தை அடைஞ்சேன். அங்கே உயிரற்று போட்டது போட்டபடி ஒருவன் உடல் கிடக்கிறத பார்த்தேன். துன்பத்தின் பாரத்தை ஒழிச்சு இவ்விதம் சாந்தி பெற்றவன் பாக்கியசாலியே என்று அவனை பார்த்து பொறாமப்பட்டு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். அப்போ எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அதை போல நானும் இறந்து விடுறதுன்னு தீர்மானிச்சு ஒரு மரத்தின் கிளையில் ஒரு கயிறை கட்டி தூக்கு போட்டுக்கிட்டேன். என் நினைவு போயிடுச்சு. இருந்தாலும் ஆவி பிரியலை. அந்த நிலையில் கயிறு அருந்து நான் பூமியில் விழுந்தேன். நினைவு வந்து நான் பார்த்தப்போ யாரோ இளகிய மனதுள்ள ஒருவன் தன் ஆடையால் என்னை விசிறிக்கிட்டு இருந்தான். அவன் என்னை பார்த்து, நண்பா, அறிவுள்ளவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி அவஸ்தைக்கு இடம் கொடுத்த? நல்ல கர்மாக்களால் இன்பமும் கெட்ட கர்மாக்களால் துன்பமும் ஏற்படுது. உன்னுடைய கஷ்டம் துன்பத்தால் நேர்ந்ததாயின் நல்ல கர்மாக்களை செய். அவ்விதம் இல்லாமல் தற்கொலை செய்து நரக அவஸ்தைப்பட எப்படித்தான் விரும்பினாயோன்னு பலபடியாக சொல்லி என்னை தேத்திட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். நானும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டு இங்கே வந்தேன். இதிலிருந்து விதி எதிர்த்து நின்னா பிராணனை கூட விட முடியாதுங்கிறது தெரியலையா? ஆகவே இனி தரித்திரத்தின் கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடாமல் இருக்க வேணும்னு ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அடைஞ்சு காயக்லேகம் செய்து தவம் செய்ய போகிறேன். மூத்தவன் இவ்விதம் சொன்னதுமே அவன் தம்பிகளும், அண்ணா, நல்ல அறிவாளியாக இருந்தோம், ஏழைங்கிறதுக்காக நீங்கள் ஏன் மனச்சோர்வு அடையணும்? செல்வம் பனிக்காலத்து மேகம் போல சீக்கிரம் கரைஞ்சிடும்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதிர்ஷ்டத்தையோ சஞ்சல சுபாவமுள்ள ஸ்திரீயையோ யாரால தான் கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்க முடியும்? என்னதான் கஷ்டப்பட்டு காவல் புரிஞ்சாலும் அது வெளிப்படுவதை தடுக்கவே முடியாது. ஆகவே அறிவுடைய ஒருத்தன் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு வித்தையோ சக்தியோ அடையணும். அதனாலேயே அவன் செல்வாக்கையும் குறைவில்லா செல்வத்தையும் பெற முடியும். தம்பிங்க தன்னை பார்த்து இப்படி சொன்னதும் மூத்தவன் சுதாரிச்சுக்கிட்டான். இவற்றுள் எந்த வித்தையை நாம் கற்றுக்கலான்னு தம்பிங்களை பார்த்து கேட்டான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசிச்சாங்க. கடைசியா நாம் உலகத்திலேயே திரிஞ்சு பார்த்து ஏதாவது மாய வித்தையை கற்றுக்குவோம்னு தீர்மானிச்சாங்க. அவ்விதம் முடிவு செஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் வந்து சேர வேண்டிய இடத்தை தீர்மானம் செய்துக்கிட்டு 4 பேரும் 4 திசையில் போனாங்க. கால கிரமத்தில் அவங்க நிச்சயித்திருந்த இடத்துல மறுபடியும் ஒன்று கூடினாங்க. யார் யார் எந்தெந்த வித்தையை கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டாங்க. மூத்தவன் ஏதாவது ஒரு பிராணியின் சிறு எலும்பு துண்டு கிடைச்சாலும் அதை கொண்டு மற்ற எலும்புகளை சேர்த்து அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தை என்னால் உற்பத்தி செய்திட முடியும்.
அந்த வித்தையை நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். இவ்விதம் தன் சகோதரன் சொன்னதை கேட்டதும் இரண்டாம் அவன் ஏதாவது ஒரு பிராணியின் எலும்பு துண்டின் மேல ஏற்ற தோல், முடி, நரம்பு மண்டலம் இவற்றையெல்லாம் நான் உற்பத்தி செய்திடுவேன்னு சொன்னான். உடனே மூன்றாம் அவன் மாமிச பிண்டம், தோல் முதலியவைகளை உண்டாக்கிட்டா நான் அந்த பிராணியின் மற்ற அவயங்களையும் இரத்த உறுப்புகளையும் கொடுத்துடுவேன்னு சொன்னான். நாலாம் சகோதரன் எல்லா அவயங்களும் உடைய ஒரு பிராணியை சிருஷ்டித்து விட்டால் அதற்கு உயிரூட்ட என்னால் முடியும்னு சொன்னான். இவ்விதம் அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி முடிச்சதும் 4 பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்கு போனாங்க. அங்கே கிடைக்கிற ஏதாவது ஒரு எலும்பு துண்டை வச்சு அவரவர் சக்தியை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே போனாங்க. அங்கே சிங்கத்தின் எலும்பு துண்டு ஒன்று கிடந்தது. எந்த மிருகத்தின் எலும்பு துண்டுன்னு தெரிஞ்சுக்காம அவங்க அதை கையில் எடுத்தாங்க. முதலாம் அவன் அந்த எலும்பை கொண்டு மாமிச பிண்டத்தை உண்டாக்கினான். இரண்டாம் அவன் அதற்கு தோலை போர்த்தினான். மூன்றாம் அவன் அதன் அவயங்களையும் உண்டாக்கினான். நான்காம் அவன் அதற்கு ஜீவனையும் கொடுத்துட்டான். உடனே பயங்கரமான சிங்கம் ஒன்று கிளம்புச்சு. அடர்த்தியான பிடரி, கோர பற்களுடன் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய வாய், காலில் வளைந்த கூர்மையான நகங்கள். இவ்விதம் கம்பீரமாக தோன்றிய அந்த சிங்கம் உடனே அதை சிருஷ்டித்த 4 மீதும் பாஞ்சு அந்த இடத்திலேயே அவங்கள அடிச்சு கொன்று வயிறு புடைக்க தின்னுட்டு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சது. ஆகவே அந்த 4 நிபுணர்களும் அழிந்து ஒழிந்தாங்க. எதிரியை உண்டாக்கி யார்தான் ஆத்ம திருப்தி அடைவாங்க? ஆகவே விதி அனுகூலமாக இல்லாவிட்டால் ஒருவன் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வித்தையை கற்றுக்கிட்டாலும் அதனால் அவனுக்கு நன்மை ஏற்படாது. அதற்கு பதிலாக தீமையே உண்டாகும். மரத்திற்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதன் வேர் அறுந்து போகாமல் இருந்தாதான் அது காய்த்து பழுக்கும். அதே போல விதியாகிய வேர் அனுகூலமாக இருந்து அதற்கு அறிவாகிய தண்ணீரை வார்த்து வளர்த்தாதான் புகழ் என்ற பலனை அடையலாம். விக்ரமாதித்தன் தோள் மேலே சுமந்திருந்த வேதாளம் நள்ளிரவில் அவன் வழி நடந்து செல்லும்போது இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு, அரசே, அந்த 4 நிபுணர்களை கொன்ற சிங்கத்தை சிருஷ்டி செய்த பழி அந்த 4 யாரை சேரும்? இதை உடனே சொல். பழைய சாபம் அப்படியே இருக்கிறது என்பதும் ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லுச்சு. வேதாளம் இவ்விதம் கேட்டவுடனே விக்ரமாதித்தன், இந்த வேதாளம் என் மௌனத்தை கலைச்சு தப்பி ஓடுறதுக்கே விரும்புது. பரவாயில்ல, நான் மறுபடியும் போய் பிடிச்சு வருவேன்னு தனக்குத்தானே தீர்மானிச்சுக்கிட்டான். பிறகு வேதாளத்தை பார்த்து, அவர்களுள் சிங்கத்துக்கு உயிர் ஊட்டியவனையே பழி சாரும். மற்றவர்கள் தங்கள் மாய சக்தியால் எந்த மிருகத்தை சிருஷ்டிக்கிறார்கள் என்று அறியாமலேயே அதன் மாமிச பிண்டத்தையும் தோல் அவயங்களையும் உண்டாக்கினார்கள். அறியாமையினால் செய்த காரியத்தால் பழி உண்டாகாது. ஆயினும் சிங்கத்தின் உருவத்தை கண்ணார் கண்டும் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டி அதற்கு உயிர் ஊட்டியவனையே பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கும் என்று முடிவு கூறினான். இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்துக்கிட்டு முருங்கை மரத்தில் ஏறிக்குச்சு. அரசனும் அதை துரத்திக்கிட்டு போனான். வேதாளம் கூறிய மற்றும் ஒரு புதிர்கதையுடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.